341வது என்னுடைய ஹுத்பா மொழிபெயர்ப்பு தொடரிலே இரண்டாவதாக நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவின் தலைப்பு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை, பயங்கரமான அந்த சந்தர்ப்பத்தை, அந்த பாலத்தை இலகுவாக கடப்பதற்கான சில உபதேசங்கள், புத்திமதிகள். ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹதீப் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி, மதீனா பள்ளிவாசலுடைய பிரதான இமாம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் மீது அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிக பயங்கரமான நிலைமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மனிதனுடைய கண்ணெல்லாம் பிறழக்கூடிய, உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய, உடலுறுப்புகள் அசையக்கூடிய அது மறுமையுடைய நாள். அதிலே மிக பயங்கரமானது சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நிலைமை. சிராத்தல் முஸ்தகீம் பாலம் தான் கடைசியாக ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பயங்கரமான நிலைமை. அதை கடந்து விட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார். நிரந்தரமான அழிவை முடிவே இல்லாத வாழ்க்கையும் பால் அவர் சென்று விடுவார். யார் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை சீராக கடந்து விடுவாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், மனிதர்கள் இந்த கியாமத்துடைய நாளை மிக தூரமாக கருதுகிறார்கள், நாம் அதை மிக சமீபத்தில் உள்ளதாக கருதுகிறோம். சூரா அல் மஆரிஜ் 6வது 7வது வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சூரா அன்-நஹல் 77வது வசனத்தில் சொல்கிறான், இந்த கியாமத்துடைய நாள் என்பது கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்தை போல, அது அதைவிட நெருக்கமானது, அதைவிட வேகமாக அவசரமாக நிகழ்ந்துவிடும். எனவே வரக்கூடிய ஒவ்வொன்றும் நெருக்கமாக இருக்கிறது. எனவே தூரமான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்து விட்டோம், மறுமையும் பால் நின்று நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்கள் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது, அவர்கள் பராமுகமானவர்களாக இருக்கும் நிலையில். சூரா அல் அன்பியா 1வது வசனம். எனவே இந்த உலக வாழ்க்கை மிக வேகமாக சென்றுவிடும். குறுகிய ஒரு காலத்துக்காக இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு கூலி வழங்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வாரோ அவர் சொர்க்கத்தை வைப்பார்கள், யார் அல்லாஹ்வை மறுத்து எங்களுடைய வசனங்களை பொய்ப்பிப்பாரோ அவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய தண்டனை கிடைக்கும். சூரா அல் ஹஜ் 56 57 வசனம். அதேபோன்று அல்லாஹு தஆலா சூரா அன்-நஜ்ம் 33 வசனம் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு வானங்கள் பூமி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு கூலி வழங்குவான், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை வழங்குவான், அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்றவாறு. எனவே இந்த உலக வாழ்க்கை அவருடைய ஆரம்பம் தொடங்க கடைசி வரைக்கும் அது ஒரு சில மறுமை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் தான். அல்லாஹ் எல்லா விடயங்களும் அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் நாளை மறுமையில் அவர்கள் எழுப்புகின்ற போது அவர் நினைப்பார்கள், உலக வாழ்க்கை ஒரு பகல் நேரத்தில் ஒரு மடத்தியாலத்தை போன்று இருக்கும். யார் எங்களுடைய மறுமையின் வாழ்வை பொய்ப்பித்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளாக அடைந்து விட்டார்கள், அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். சூரா யூனுஸ் 45வது வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை அவர்கள் காண்பார்கள், அப்போது அவர்கள் பகல் நேரத்தில் ஒரு நேரத்தை கழித்ததை போன்றுதான் உலக வாழ்வை அவர்கள் கருதுவார். அந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை தான் உலகத்திலே வாழ்க்கை. சூரா அல்-அஹ்காப் 35வது வசனம். அதேபோல் அல்லாஹ் சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாளையிலே அதாவது காஃபிர்கள் அதேபோன்று பாவிகள் சத்தியம் செய்வார்கள், உலகத்தில் நாங்கள் ஒரு மணித்தியாலத்தை விட குறைந்த நேரம் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்வார்களாம். சூரா ரோம் 55வது வசனம். எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆது, சமூது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், மதியன் வாசி, ஃபிரௌன், ஹாமானுடைய கூட்டத்தினர்கள், துப்பா வாசிகள், ஃபாரிஸ், ரோமர், ரோம் பாரசீகர்கள், மன்னர்கள், இவர்கள் எல்லோரும் எதை உலகத்திலிருந்து கொண்டு போனார்கள்? அவர்கள் உலகத்திலே ஆறுகளை தோண்டி வாழ்ந்தார்கள், மரங்களை நாட்டினார்கள், நிம்மதியாக பழங்களை புசித்து ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், கடலை ஆண்டார்கள், உலகத்தில் எல்லா இன்பங்களை அறிந்தார்கள். ஆனால் இந்த நாளில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மறுமையுடைய நாளில் அவர்களுக்கு என்ன பயனளிக்கும்? மோசமான அமல்களை செய்தார்கள், பாவமான விடயங்களை செய்து தண்டனைக்கு காரணமானவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே மிக பயங்கரமான ஒரு நிலைமைதான், மனிதர்களுக்கு தப்பிக்க முடியாத பயங்கரமான நிலைமைதான் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த பாலத்தை உங்களில் ஒவ்வொருவரும் கடக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய எழுதப்பட்ட தீர்ப்பாக ஆகிவிட்டது. நாங்கள் தக்வாதாரிகளை பாதுகாப்போம், நாங்கள் பாவிகளை, அநியாயக்காரர்களை அந்த பாலத்திலே மண்டியிட்டவர்களாக, முட்டுக்காலிலே வரக்கூடியவர்களாக, அங்குமிங்கும் திணறக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிவிட்டோம். சூரா மரியம் 71 72 வசனம். அதுதான் அந்த முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய சந்தர்ப்பமாகும். சஹாபாக்கள் அதை பயந்தார்கள், அவர்கள் பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் பயந்தார்கள். அதனால் அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள், பாவத்தை விட்டு தூரமாகினார்கள். இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள்
எப்படி கடந்து செல்வது என்று பயந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்களுக்கு நரகம் ஞாபகத்திலே வந்தது, அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு கேட்ட, அழுகிறீர்கள்? சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நரகம் ஞாபகத்தில் வந்து விட்டது, நான் அழுகிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏன் அழுகிறீர்கள்? மீண்டும் ஆயிஷா சொன்னாங்க, நான் நரகம் ஞாபகத்தில் வந்து விட்டால் நான் அழுகிறேன். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு நபி அவரை பார்த்து கேட்டார்கள், அந்த மறுமையுடைய நாளில், அந்த பயங்கரமான நாளிலே, கியாமத்துடைய நாளிலே நீங்கள் உங்களோட குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்களா, சிந்திப்பீர்களா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 3 இடங்களில் எந்த மனிதனும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான். முதலாவது, மீசான் தராசில் நன்மைகளும் பாவங்களும் நிறுக்கப்படும் போது என்னுடைய மீசான் பாரமாகுமா, நன்மையால் நிறையுமா, பாவத்தால் நிறையுமா என்று ஒரு மனிதன் பயந்து கொண்டிருப்பானே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான். இரண்டாவது சந்தர்ப்பம், அவர் முஸ்தகீம் பாலத்தை கடக்குகின்ற போது, விழுந்து விடுவேனா, அதை கடப்பேனா என்று ஒரு மனிதன் பயப்படுவான். மூன்றாவது சந்தர்ப்பம், அவருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுமா, இடது கையில் கொடுக்கப்படுமா என்று ஒரு மனிதன் பயப்படுவார். இந்த 3 சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி சிந்திக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவூத் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவங்க அழுதார்கள் ஒரு தடவை. அப்போது தோழர்கள் கேட்டார்கள், ரவாஹா அவர்களே, அப்துல்லா ரவாஹா அவர்கள், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக உலகத்தை ஆசை வைத்து நான் அழவும் இல்லை, எனது உறவினர்களை நான் விட்டு பிரிகிறேன் என்று நான் அழவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதை நான் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஒரு ஆயத்தை, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு நபி அவங்க அழுதாங்க. என்ன அந்த வசனம்? நீங்கள் எல்லோரும் முஸ்தகீம் பாலத்தை கடந்தே ஆக வேண்டும், அது அல்லாஹ்வுடைய உறுதியான ஒரு தீர்ப்பாக மாறிவிட்டது என்ற ஆயத்தை நபி அவங்க ஓதும் போது அழுதார்கள். அது எனக்கு ஞாபகத்தில் வந்தது, அதனால் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சூரா மரியம் 71வது வசனம். எனவே இப்படியான நிலைமை இருக்கும்போது நான் எப்படி அழாமல் இருப்பது என்று, எப்படி பயப்படாமல் இருப்பது என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார். திருப்பி தபரானியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஹத்தீப் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவோட ஹதீஸை சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களை கியாமத்து நாளையில் எழுப்புவான். அப்போது முஃமின்கள் சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே வருவார்கள், வந்து சொல்லுவார், ஆதமே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சொர்க்கத்துடைய கதவை திறக்கச் சொல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு தெரியும் உங்களோட வாப்பா நான் எந்த தப்பை செஞ்சு நீங்கள் எல்லாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், என்னால் அதை பேச முடியாது, சொர்க்கத்தை திறக்கச் செல்வதற்கான அருகதை எனக்கு கிடையாது, நூஹிடத்திலே போகுங்கள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வருவார்கள், இல்லை நான் என்னுடைய நிலைமை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே வருவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், நானும் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவார், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், நான் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் என்னை பற்றி பயந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் முஹம்மது இடத்தில் போகுங்கள். அப்போது எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் அர்ஷுக்கு கீழால் வந்து சுஜூதில் இருந்து கொண்டு சுஜூத் செய்த நிலைமையில் அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்துக் கொண்டே இருப்பேன். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு முன்னால் யாருக்காகவும் திறக்க மாட்டான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்வார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே, உடைய தலையை உயர்த்துங்கள், விரும்பியதை கேளுங்கள், யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் அப்போதுதான் அந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில் ஒரு பாலம் போடப்படும். அந்த பாலத்திலே நம்பிக்கை என்ற நம்பகத்தன்மையும் குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த உறவு முறையும் அந்த பாலத்திலே கொலுகி வைக்கப்படும். அந்த பாலத்துடைய 2 மூலைகளிலும் 2 விளிம்புகளிலும், ஒரு விளிம்பில் அமானிதமும் இன்னொரு விளிம்பில் உறவு முறைகளை சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த இதுவும் அங்கே இணைக்கப்படும். அந்த சொர்க்கத்துக்கு முதலாக செல்லக்கூடியவர்கள் மின்னல் வேகத்திலே அதை கடந்து அந்த சிராத் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தந்தை தாய் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த சஹாபி அவர்கள் கேட்டாங்க, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், பரக் என்றால் என்ன, மின்னல் வேகம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, மழை பெய்கின்ற போது மின்னல் வரும், அந்த மின்னல் எவ்வளவு வேகமாக வந்து செல்கிறது, ஒரு கண் சிமிட்டு நேரத்துக்குள்ளால் செல்கிறது, அதை போன்று வேகமாக சில பேர்கள் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஒரு பறவையை போன்று அவர்கள் பறவை பறக்கக்கூடிய வேகத்திலே அந்த பாலத்தை கடப்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிராத் பாலத்தில் இருப்பார்கள். மக்கள் அதை கடந்து கொண்டிருக்கும் போது நபி அவங்க அல்லாஹ் ரப்பி சல்லிம் யால என்ற உம்மத்தை பாதுகாத்து பாதுகாப்பாக இந்த பாலத்தை கடப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கொண்டு இருப்பார்கள். அப்போது
மனிதர்கள் சில பேர்கள் வருவார்கள், தவண்டவர்களாக மெதுமெதுவாக பதுங்கி பதுங்கி வருவார்கள், அந்த பாலத்தை மெதுமெதுவாக கடப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். சில பேர்கள் அப்படி அந்த கடக்க முடியாமல் அப்படி நரகத்திலே விழுந்து விடுவார்கள். சில பேர்கள் அந்த பாலத்தில் நரகவாசி இழுத்து கொண்டு வந்து பாலத்திலிருந்து கீழே அப்படியே தள்ளிவிடப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் தயாரிப்பு தக்வாவை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள், பாவங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரா ஈமான் கொண்டவர்களே, மனிதர்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். கியாமத்துடைய அந்த நிகழ்வு பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாளிலே பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள், செவிலி தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். வயிற்றிலே குழந்தைகளை சுமக்கக்கூடிய தாய்மார்கள் தான் அறியாமல் அந்த குழந்தைகளை அந்த நாளுடைய பயங்கரத்தை பார்த்து அப்படி ஈன்றெடுத்து விடுவார்கள். மக்களை நீங்கள் காண்பீர்கள் போதை உள்ளவர்களாக, ஆனால் அவர்களுக்கு போதை கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமானதாக இருக்கும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அலி ஹுதைஃபி ஹாஃபிதுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, தக்வா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, தக்வா, அல்லாஹ் நல்ல விடயங்களின் பக்கம் விரைவதை கொண்டு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், பாவங்களை விடுவதை கொண்டு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக எதை செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள், அல்லாஹ் மீண்டும் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை மறந்து அதுக்கு பின் அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடிக்க செய்தவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம், அவர்கள் தான் பாவிகள். சூரா அல் ஹஷ்ர் 18-19 வசனம். அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படக்கூடிய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பிறகு ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவர்கள் செய்ததை வைத்து அவர்களுக்கு கூலி வழங்கப்படும், அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. சூரா பக்ரா 128 வசனம். உமர் சொன்னார்கள், உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய நஃப்ஸிடத்திலே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிற்கப்படுவதற்கு முன்னால் நன்மைகளை பாவங்கள் நீங்கள் உலகத்தில் நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பயங்கரமான அந்த நாளுக்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், புத்திசாலி யாரென்றால் தன்னுடைய மனதை அடக்கி மறுமைக்காக வேண்டும் மௌத்துக்கு பின்னர் வாழ்க்கைக்கான அமல் செய்யக்கூடிய. மடையன் யாரென்றால் மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஆசைகளை வளர்க்கக்கூடியவர். திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு மாது பின் ஜபல் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாது பின் ஜபல் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்கிருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பாவம் என்று செய்தால் அதுக்கு பின்னர் நன்மையை செய்கிற அந்த நன்மை பாவத்தை அழித்துவிடும், மக்களோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அஹ்மத் திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மனிதர்களே, நீங்கள் சாதாரணமான பாவங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் சாதாரண சின்ன சின்ன பாவங்கள் தான் பெரும் பாவங்களாக மாறி ஒரு மனிதனை அழித்துவிடும். தப்ரானில் செய்தி பதிவு செய்யப்படும். எனவே ஈமானை கொண்டு நீங்கள் நரகத்தை விட்டு நல்ல அமல்களை கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த அநியாயக்காரர்கள் நரகவாசிகள் உலகத்தை போன்று 2 மடங்கு அவர்களுக்கு தங்கம் வெள்ளி இருந்தாலும் அதையாவது அல்லாஹ்வுக்கு முன்னால் கொடுத்து நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் கியாமத்துடைய நாளையில். ஆனால் அவர்களுக்கு எதை அவர்கள் கருதினார்களோ, எதை அவர்கள் கணக்கெடுக்கவில்லையோ அப்படியான ஒன்று அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரா சுமர் 47 வசனம். அதை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த திருவசனத்தை ஓதி நீண்ட ஒரு துஆவை செய்து அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.